எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எலிமெண்டல் பவர் டைக்கூன் ஆட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீல் ஃபுல்லாக அதோட பவர் இருக்கா, அதில் ஏதாச்சும் கிடைக்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு டார்க்னஸ் கிடச்சி நல்லாயிருக்கும். எனக்கு டார்க்னஸ் ஒரு நல்ல இது. டெக் கூட நல்லா இதாக ஆனால் சர்வரில் இருக்கும். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டேன். டெக்னாலஜி கிடச்சிச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் இங்கே டெக்னாலஜியில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆல்ரெடி வைக்க வந்திருக்கு. ஸோ நம்ம மிடில் ப்ளே கிளைம் பண்ணிப்போம். மிடில் இருந்துச்சுன்னா நிறைய பைசா கிடைக்கும். அண்ட் இந்த கிரேட்ஸ் எடுத்துக்கணும். அவன் ஆல்ரெடி கொல்ல பார்க்குறான். நான் அவளுக்கு இப்போ என்கிட்ட ஒரே ஏதோ சேவர் மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு போட சாவடிச்சிட்டான். இப்போ அதை வச்சு ஒன்று ஆட வேண்டாம். லைக் யூஸ் பண்ண நான் செத்து தான் போவேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் நீ கொல்ல வந்தான்ல, அவனை கொல்ல பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம் அட்லீஸ்ட். அவன் மிடில் இருக்கான். அவன் யார்? சூப்பர் சானிக்கு ஏதாச்சும் இருக்கா? ஹே, சூப்பர் சானிக் ஒன்றுமே இல்லை. நான் வீலில் கூட ஆட் பண்ணல நினைக்கிறேன் சூப்பர் சானிக். அப்படி ஏதாச்சும் இருக்கா? மேபி புதுசாக இருக்கலாம். நான் அதோட நோட்டீஸ் பண்ணல. நான் ஓல்டு தான் யூஸ் பண்ணேன். அவன் கூட சும்மா ஐயோ சும்மா ஜம்ப் தான் பண்ணிருக்கான். ஒன்றும் கூட பண்ண மாட்டான். அவன்கிட்ட ஹெல்ப் போர்ஷன் இருக்கு. அதுக்கு தான் இதான சூப்பர் சானிக் இருக்கலாம். மேபி அவன் நம்ம இது முடிக்கக்குள்ள அவன் இருந்தானா கொண்டு பார்ப்போம். கொல்லி இவனை கொண்டா எல்லாம் சந்தோஷமா இருப்பேன். செத்தான். அவன் நீ ஒன்று கூட பண்ணல. அவன் செத்து போயிட்டான். ஸோ இப்போ அவன்கிட்ட நிறைய பைசா இருக்கும் நினைக்கிறேன். அவன் ட்ராப் 5-6 வாங்கலாம். கொஞ்சம் பைசா சேர்ந்துட்டு நான் இது பண்ணுறேன். அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் அவன் பெட்டு வச்சுருந்தான். ஸோ அவனோட திருடிட்டேன். இப்போது இவன் செத்து கழிச்சு நம்மளுக்கு நிறைய பைசா கிடைக்கும். இந்த டைம்லேயும் தான் பவர் கூட நான் ஸ்டீல் பண்ணிக்கிட்டேன். அந்த டெம்பரரி கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 நாளுமே நான் இங்கே இருக்கேன்னு தெரியாது. இப்படி இருந்துட்டு அப்படியே பைசா எடுத்துடுவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நான் அங்கே இப்போ செத்து போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ செத்தா பைசா நல்லா பைசா எடுத்துட்டேன். எப்படினாலும் இவ்வளோ கிடைக்கிறது பெருசு தான். ஸோ இது வெளியே வந்து இங்கே ஏதோ செஸ்ட் இருக்குது. இது கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பேஸுக்கு போகிறோம். ஸோ பேஸுக்கு வந்துட்டு வால்ஸ், செகண்ட் ஃப்ளோர், ஸ்டேர்ஸ். இப்போ இங்கே நிறைய பைசா இருக்குது. பிக் ட்ராக், பிக் ட்ராப்பர் 2, அபிலிட்டி பேட். அதுக்கு முன்னாடி வால்ஸ் வாங்கிடலாம். ஸோ அதுவே நம்ம பவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. வால்ஸ் 3 வால்ஸ். ஹேய், யாரும் வந்திருக்கான். சூப்பர் சானிக் இவன் தானே. இது ரொம்ப இப்போ அவங்களுக்கு தெரியாது. கேட்பேன் இப்படி வந்து கொள்ளணும். அவன் பின்னாடி ஹீல் பண்ணிட்டே தான் இருக்கும். போதான் அதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனையே கொல்ல தான் வந்திருக்கா. ஸோ நம்ம இப்படி இருந்து அவன் இப்போ ஓடிட்டா. பயந்து போயிட்டா பாவம் குட்டி பையன். ஐயோ. ஸோ நம்ம அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் கொள்ளணும் பார்க்குறோம். நம்ம 3rd ஃப்ளோர் வாங்குறோம். அதுக்கு நம்மளுக்கு அதுக்கெல்லாம் பைசா இல்லை. நம்ம அப்படி இதுக்குள்ளே போய் பிக் ட்ராப்பர் வாங்கலாம். எப்படினாலும் நம்மளை கொள்ள தான் பிளான் போடுறா. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் இப்படி வரலாம். அவன் பார்த்தாலே தெரியுது என்னைய கொல்ல பார்க்குறான்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பைசா ஸோ நான் 3rd ஃப்ளோர் வாங்கி
நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். ரூஃப் கட்டின கழிச்சு நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வெனம்கிட்டேருந்து ஆசிட் ரெயின் எடுத்துக்கிட்டேன். ஸோ யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ட்வின் ஃபாட்டம் பிளாஸ்ட் இதெல்லாம் எல்லாம் அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்காதான்னு இன்னும் நம்ம இங்கே வாங்குகிற பவர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்லா டர்ரெட் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹைப்பர் ஸ்டோர் யூஸ் பண்ண மாட்டோம். இது கூட எப்படி யூஸ் பண்ண மாட்டோம். டெம்பர் கேட் இருக்கட்டும், ஆசிட் ரெயின் இருக்கட்டும், டெஸ்லா டர்ரெட் எல்லாம் இருக்கட்டும். ஓகே, இப்போ அந்த சானிக் அவன் எங்கேயோ போயிட்டான். என்ன வர மாட்டான், பயந்துட்டான். ஸோ தண்டர்கிட்ட யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆசிட் ரெயின் கூட செத்தான். ஸோ இவன் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். செத்தான். ஸோ நம்ம அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். சானிக்னாலே நம்மளால் கொல்ல முடியல. அவன் மறுபடியும் எப்படினாலும் கொல்ல வருவான். ஸோ நம்ம எலிமெண்டல் பெட் எடுத்துப்போம். இல்லைனா டைமோட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்மளோட யூஸ் பண்ணலாம். எலிமெண்டல் பாடி வாங்கலாம். அபிலிட்டி 4 ஆர்பிட்டல். சானிக்கார வந்துட்டான். ஸோ ஐயோ, நினச்சேன் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவானு. டெம்பரரி கேட்குள்ளே வந்துட்டேன். அவனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் இப்படி ஓடிக்கிறேன். ஸோ அவன் இன்னும் உள்ளதாக இருக்கான்னு நினச்சிருக்கான். அதனால் அவன்கிட்ட இருந்து வந்துட்டேன். இப்போ நான் இங்கே ஏதாச்சும் போய் ஹீலிங் பேடு தேடிட்டு இருக்கேன். அவன்கிட்ட இருக்கு. அதனால் ஏற முடியுமா தெரியல. சரி, என்னோட இதுக்கே போவோம். சானிக் எங்கே இருக்கான்? இந்த ஆர்பிட்டில் என்ன பண்ண நினைக்க தெரியல. ஆனால் ஐயோ, ஃபயர்க்குள்ளே போய் நான் செத்துருப்பேன். ஸோ நம்ம இங்கே உள்ளே வந்து நம்ம ஹெல்த் எடுத்துப்போம். அது கழிச்சு நம்ம சானிக்கை கொல்ல போவோம். அவன் வந்து ரொம்ப நல்லா மாதிரி பண்ணிருக்கான். இன்னும் நம்ம இது வாங்குவோம், ஹைப்பர் ஸ்லாஷ். அதுக்கு முன்னாடி டெம்பரரி இது மேலே வச்சுட்டு இந்த ஹைப்பர் ஸ்லாஷ் எடுத்துப்போம். ஃபஸ்ட் நம்ம இது என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். அது என்ன பண்ண சுத்தமாக தெரியல. அது கழிச்சு இது என்ன பார்ப்போம். அவன் செத்தான். சான்ஸே இல்லை, அவன் செத்தான். எங்கே இருக்கான்னு பார்ப்போம். போயிட்டான். அவன் இங்கே கேமே லீவ் பண்ணிட்டான். அதில் பயந்துட்டான் போல். இப்போ நாம் இவளை இது பண்ணுவோம். டெஸ்லா டர்ரெட் இது யூஸ் பண்ணி பார்ப்போம். 2 பேர் செத்தாங்க. இப்போ நான் வெனம்க்கு ஆசிட் ரெயின் அவனுக்கே கொடுக்குறேன். ஆனால் அவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. இங்கே தான் இருக்கான். ஹே, டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறா. அதனால டெக்னாலஜி வின் பண்ண முடியல. இந்த டெவலப் இருக்கா, நான் கொல்ல போகிறேன். ஆனால் இன்னொருக்கு இந்த இதான் என்ன பண்ண தெரியல. நீ ஃபாஸ்ட்டாக போக வைக்கும். ஓகே, சரி ஓடலாம். அவன் என்னைய கொல்ல போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கா. யாராலே இன்னும் வாழல உலகத்தில் என்னைய கொல்ல. ஆனால் சானிக்கார் இப்போ இருந்தால் நான் செத்துருப்பான். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.